இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிசப்ஷன் டே தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து ரிச்சுவல்ஸோட கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இன்றைக்கி இதோட தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஒன்ஸ் ரிச்சுவல்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ரெடி ஆகிடலாம் அப்படின்னு தான் பிளானில் இருந்தோம். பட் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கிளம்புற மாதிரி இருந்தனால நாங்கள் அதே ட்ரெஸ்லேயே வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இவங்கெல்லாம் வந்து ஜீவாவோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு பவின்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அவங்களோட பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அந்த காஸ்ட்யூம்லேயே கொஞ்சம் பேர்த்தோட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கிளம்பிட்டோம். இன்று வெண்ணிலாவில் அந்த ஈர நினைவில் அன்று தவிப்பதனோ மனம் கலங்கி புலம்புகிறேன். கூந்தல் நெளிவில் ஏழில் கோலச்செறிவில் கூந்தல் நெளிவில் ஏழில் கோலச்செறிவில் அருவமழுந்ததடி என் கருவமழிந்ததடி. ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9:15 ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். பட் நிறையா பேர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போனீங்க. எனக்கு அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் கிஃப்ட்ஸ்லாம் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே என்னுடைய விப்ரோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் விப்ரோவில் ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இப்போ வரலுமே டச்சில் தான் இருக்காங்க. ஸோ லேப் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கொஞ்சம் டாக் கிட்ட பயமாக தான் இருப்பேன். பட் லேப் கிட்ட போகும்போது எனக்கு அந்த பயம் எதுவும் வரல. கொஞ்சம் அப்படியே நல்லா பழகிடுச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா குட்டியூண்டு இருந்தான். இப்போ பையன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு இருக்கான். ஸோ நேம் என்ன வச்சுருப்போம் அப்படின்றத கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் ஆக்சுவலி. பெங்களூர், சென்னை, மதுரை, அதுக்கப்புறம் வந்துட்டு திருச்சி, அதுக்கப்புறம் வேலூர், ராஜபாளையம், இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து வந்திருந்தாங்க. ஆனால் எல்லோரும் ஒர்க் பண்ணுறது வந்துட்டு சென்னை, பெங்களூர் தான். பட் இந்த பொங்கல் ஹாலிடேஸில் அப்போ எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் தானே இருந்திருப்பாங்க. பட் எல்லாம் ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து எஃபர்ட் எடுத்து வந்தது எனக்கு ஹாப்பியாக இருந்தது. அழகே நீ எங்கிருக்கிறாய், வலித்தால் அன்பே அங்கிருக்கிறாய், உயிரே நீ என்ன செய்கிறாய், உயிரின் உள்ளே வந்து செல்கிறாய். உன்னை தாண்டி செல்ல கொஞ்ச காலம், கொஞ்ச தூரம், கொஞ்ச நேரம் கூட என்னால் ஆகுமோ? உன்னை தேடித்தானே இந்த ஏக்கம், இந்த பாதை, இந்த பயணம், இந்த வாழ்க்கை ஆனதோ? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாவும் கீர்த்தனாவும், இவங்க 2 பேருமே வந்துட்டு ஜீவாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா செட் ஆகிட்டாங்க. ஸோ அதில் ஒரு கிஃப்ட் என்னன்ட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். நேற்று வ்ளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இடவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா? நான் வாழும் வீட்டுக்குள் யாரும் வந்தானே தருவா? மலை தேக்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தானே தகுமா? நெக்ஸ்ட் நம்ம தலைவர் விஷ்ணு சிங்கர். நம்ம சேனல் எல்லாருக்கும் வந்துட்டு விஷ்ணுவை தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் வர அவசரத்தில் கிஃப்ட்டை மறந்துட்டப்பா அப்படின்னு சொன்னாங்க. பட் 2 டேஸ் கழிச்சு ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு நெய்பர்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ ஜீவாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப அதிகம். எனக்கே என்ன ஆயிடுச்சுன்னா கூட்டமாக வரீங்களே, யாரா நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவ்வளோ பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. பட் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு பேட்ச் போனால் இன்னொரு பேட்ச் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் ஜாலியாக இருந்தது. லெஹங்காலாம் போட்டுட்டு நல்லா போஸ் கொடுத்துக்கிட்டு அப்படி இப்படின்னு இருந்தேன். பட் போக போக வந்து டயர்ட் ஆயிடுச்சுன்னா ட்ரெஸ்ஸோட வெயிட்டும் கொஞ்சம் அதிகம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில பேர் வந்துட்டு எனக்கு வெட்டிங் முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வர முடியல கோம்ஸ் அப்படின்ட்டு. பட் இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ். அண்ட் மீதி எல்லோரும் வந்ததும் எனக்கு ஹாப்பியாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வரது ஃபுல்லுமே ஜீவா ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் யோசிக்கலாம் என்ன கோம்ஸ் ரிசப்ஷன் வீடியோவில் வந்து ஃப்ரெண்ட்ஸு மட்டும்தான் காமிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. நான் அன்சீன் கிளிப்ஸில் வேணால் மீதி கிளிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தனால டக்குன்னு எடிட் பண்ணி என்னால் இவ்வளோ தான் போட முடிஞ்சது. அண்ட் கேக்கோட டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிசைன் மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. ஜீவாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கட்டும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், ரெண்டுமே சூப்பராக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட போயிட்டோம். நாங்களும் சாப்பிட்டா அதுக்கப்புறம் வந்துட்டு கப்புள் ஃபோட்டோ ஷூட்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஆக்சுவலி 2 பேருமே சொல்லப்போனால் ரொம்ப டயர்டாக இருந்தோம். ஸோ கப்புள் ஃபோட்டோ ஷூட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வீடியோவில் நான் போட்டிருப்பேன் இல்லைங்களா, அந்த கிளிப்ஸ்லாம் வந்துட்டு இதுக்கப்புறம் தான் நாங்கள் எடுத்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு பிக்ஸும் வந்து ஆட் பண்ணுறேன். வீடியோஸ் அவ்வளோவா எடுக்கல. நெக்ஸ்ட் பிக் பிடிச்சிருந்தது. குறுக்கு அந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி ஒரு அண்ணா வந்துட்டாங்க. அண்ட் லைட்டிங் பிடிச்சதுனால தான் இந்த கிளிப்ஸ் உங்களுக்கு நான் ஆட் பண்ணேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து சாரீ வேர் பண்ண சொல்லிட்டாங்க, ஒரு சின்ன ரிச்சுவல்ஸ் இருந்தனால. ஸோ சாமிக்கு படைச்ச அந்த சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கைக்கு அந்த கங்கணம் கட்டி விடுவாங்க இல்லைங்களா, அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டு இருந்தது. இந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கப்பயே டைம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 11:30 இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் இன்னொரு கப்பிள் ஷூட்டே இருக்குன்னு சொன்னாங்க. பெண்ணே உன்னை நானும் விட்டு செல்வேனா, தந்தை தந்த உயிர் தந்தே, தாய் தந்த உடல் தந்தே, உறவுகள் எல்லாம் சேர்த்து உன்னிடம் தந்தே. சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கைக்கு வந்து கட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து கழட்டவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரிச்சுவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் ஜீவாவும் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு, இல்லை நான் வந்து சாரிலேயே தான் இருந்தேன், நான் வந்து சேஞ்ச் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஜீவா மட்டும் போயிட்டு அகெயின் பிளேசர் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்க மறுபடியும் ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ்க்காக.
அதுக்கப்புறம் இதே சாரியில் தான் ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு தெரிஞ்சோன்னா ஐயோ நம்ம ப்ராப்பராகவே சாரீ வேர் பண்ணலையே அப்படின்னு ஆயிடுச்சு. மறுபடியும் கழட்டி மாற்றுறதுக்கும் தெம்பில் சுத்தமாக சொல்லப்போனால் சரி போய் இதிலே எடுத்துக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது நீட்டாக இருந்தது. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம்ல அதோட கிளிப்ஸும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இமேஜஸாக. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப மண்டபத்தில் இருந்த எல்லாருமே தூங்கிட்டாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் தான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோதான் டேஸ். இதோட இந்த vlog வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து முகூர்த்த வீடியோ வரும். நான் உங்களை அதில் வந்து பார்க்குறேன். See you on next video guys. Bye bye.